ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி பலப்படுத்துகிற வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். விசேஷமாக தேவன் நம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டால் என்னென்ன செய்வார் என்று சொல்லி நம்ம தொடர்ச்சியாக தியானிச்சுட்டு வரோம். அதுல முதல் காரியமாக ஆண்டவர் எப்பொழுது நம்மளை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அப்பொழுது முதல்ல நாம் பாவம் செய்யும் போது நம்மளை என்ன செய்வார்னா புத்தி சொல்லுவார், எச்சரிப்பார், கடைசியாக கண்டிக்கிறது கண்டிப்பார். தன் நேசிக்கிற புத்திரனை கர்த்தர் நிச்சயமாய் சிட்சிப்பார் என்று சொல்லி ஆண்டோடைய வேத வசனத்தை அடிப்படையில் நம்ம பார்த்தோம். எதற்காக அந்த சிச்சை, எதுக்காக அந்த தண்டனை, ஏன் பிள்ளையானோன்னு ஏன் ஆண்டவர் என்ன சிச்சிக்கணும் அப்படிங்கும் போது அதுல 3 முக்கியமான காரியத்தை ஆண்டவர் சொன்னார். இனி நாம் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கும், நாம் செய்தது பாவம் என்பதை நாம் அறியதற்கும், நாம் முழுமையாக அவரிடத்தில் வருவதற்கும் தான் அந்த சிச்சை. இன்னைக்கு சிச்சை இல்லைன்னா நமக்கு செய்யறது, இன்னைக்கு அநேகருடைய வாழ்வுல பாருங்களேன், செய்த பாவத்துக்கு ஏற்ற தண்டனை கிடைக்கலன்னா தான் செய்யறது சரின்னே போயிட்டு இருக்கவங்க ஒரு கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தான் செய்யற காரியம் எல்லாம் செவ்வை என்பதை அவங்களே தீர்மானித்து விடுகிற காரியங்கள் உண்டு. இன்னொன்று, தண்டனை கிடைக்கணும்னு முழுமையா வர்றதில்ல, அறக்குறையா வராங்க. நம்ம தேவைப்பட்டா அவருக்கு வருது, தேவை முடிஞ்சோன்னு போயிருவாங்க, இப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா சிச்சை மட்டுமே இந்த 3 காரியத்தை நமக்கு செயல்படுத்துகிறது. ஏன்னா நம்ம பாவம் செஞ்சோம்னா ஆண்டு தண்டிப்பான்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறோம். அப்போ சிச்சை வந்த பிறகு தெரியுது, ஐயோ நான் செஞ்சது பாவம்னு தோணுது. 3வது, சிச்சை வரும்பொழுதுதான் முழுமையா அந்த மனாசை ஆண்டு சமூகத்துல முழுமையா வர்றதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் போது முதல்ல நாம் பாவம் செய்யும், சும்மா சிச்சிக்கிற தேவன் அல்ல, சும்மா நம்மை தண்டிக்கிற தேவன் அல்ல. நாம் தவறு செய்யும் பொழுது, நாம் தேவனுக்கு பிரியமில்லாத செயல்படும் பொழுது, தேவனை விட்டு விலகும் பொழுது, தெய்வ பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு தேவனுக்கு புறம்பான காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை சிச்சிக்கிறார். 2வது, இன்றைய நாளிலும் தேவன் நம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டால் என்னென்ன செய்வார் என்று சொல்லி 2வது காரியம் எடுத்தவங்க வாசிங்க. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 15வது வசனம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்தில் இருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். 2வது, தேவன் நம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிள்ளைக்குரிய கிருபை கிடைக்கும். அதாவது எப்போதும் அந்த கிருபை எடுக்கப்படாமலும் மாறாமலும் இருக்கும். விளங்குதா? சவுல் தவறு செய்யும் பொழுது அந்த கிருபை எடுக்கப்பட்டுச்சு. ஆனா தாவீது தவறு செய்யும் போது கூட அந்த கிருபை எடுக்கப்படல. கோபம் வந்துச்சு, தண்டிக்கப்பட்டான், ஆனா கிருபை எடுக்கப்படல. ஆனா சவுளுடைய காரியத்திலையும் தண்டிக்கப்பட்டான், ஆனா கிருபையை இழந்து போனதை நாம் பார்க்க முடியும். அப்போ 2வது, ஆண்டவர் நினைச்சாருன்னா நம்ம பிள்ளையாக அங்கே இருக்காது. ஏன்னா பிள்ளையான நாம் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும் போதுதான் உயர்த்துகிற தேவன் அல்ல. அவருக்கு பிரியமா நடக்கும் போது உயர்த்துவார். ஆனா பிள்ளை என்று சொல்லும் பொழுது நம்ம எந்த இடத்துலயும் சில நேரத்துல விட்டு கொடுக்க மாட்டாரு. கடினமா தண்டிப்பாரு, தண்டிக்காமலாம் விட மாட்டாரு. கடினமா சில நேரங்களை தண்டிப்பாரு. ஆனா எந்த இடத்துலயும் நம்மளை விட்டு போக மாட்டார், நம்மளை தூக்கி எரிய மாட்டார். வழங்குதான் உங்களுக்கு அதுல வார்த்தைகள், அந்த சொன்ன ஒரு வார்த்தை அப்படிதான் இருக்கு. நான் உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்தில் இருந்து என் கிருபையை விளக்கினது போல அவனை விட்டு விளக்க மாட்டேன். அப்ப பிள்ளைக்குரிய கிருபை கிடைக்கும். பிள்ளை என்கிற பிள்ளைகளுக்குரிய கிருபை. அதே மாதிரி நிறைய விதமான சூழ்நிலையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கிருபை கொடுக்கிறார். இரக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பிள்ளைகளுக்குள்ளே இரக்கம் என்பது அது மாறாதது, எப்பொழுதும் எடுக்கப்படாதது. அதாவது நாம் நம்மை உயர்த்தாமல் எல்லாவற்றையும் கிருபையைத்தான் நோக்கி பார்ப்போம். அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 2வது, தேவன் நம்மளை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டால் பிள்ளைக்குரிய கிருபையை ஆண்டவர் தருவார். நம்ம இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், நம்முடைய வாழ்வில பாவம் செய்யும் போது ஆண்டவர் நம்ம தூக்கி போட்டிருந்தா இன்னைக்கு எத்தனை திருப்பு நம்மளை தூக்கி போட்டிருக்கணும். நாம் ஆண்டவருக்கு விரோதமா செய்யும் பொழுது சவுலை போல நம்முடைய வாழ்வில அவருடைய கிருபை எடுத்திருந்தார்னா இன்றைக்கு நாம் ஆண்டோடைய பிள்ளையாக ஆண்டவர் தேடுறவங்கள நம்மளால இருந்திருக்க முடியுமா? ஆண்டவர் அப்ப பிள்ளைக்குரிய ஒரு கிருபைங்கிறது இது அசட்டை பண்ணுவதற்காக அல்ல. அப்ப எப்படினாலும் ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், தள்ளி விட மாட்டார்ல, ஒரு லெவல் வச்சிருப்பார் ஆண்டவர். அந்த கிருபைக்குள்ள ஒரு அளவு உண்டு. அதை தாண்டி போகும் பொழுது இன்னைக்கு என்ன செய்றாங்க, இந்த பிள்ளைகளே பாருங்களேன், பெற்றோருக்கு ஒரு கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்க பிள்ளைகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஆனா கீழ்ப்படியாமல் பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோருக்கு அவமானத்தை கொண்டு வர பிள்ளைகளை பார்க்கும்போது ஒரு காலத்துல சொல்லுவாங்க, அது பிள்ளையா அதை தலைமுழுகி விட்டாச்சு அப்படிம்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களை விட்டுற ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ ஆண்டவர் நமக்குன்னு ஒரு கிருபை கொடுத்திருக்கார். பிள்ளைகளுக்கு ஒரு கிருபை உண்டு. அது எப்போதும் எடுக்கப்படாத ஒரு கிருபையாக இருக்கிறது. நாம் மனம் திரும்பும் போது அது நமக்கு பலனாக கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 நாளாகமும் 17வது அதிகாரம் 13வது வசனம். 1 நாளாகமும் 17வது அதிகாரம் 13வது வசனம். அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணினது போல அவனை விட்டு விலக பண்ணாமல். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப ஆண்டோடைய வார்த்தையை நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஆண்டவர் நம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளும் பொழுது விலகாத ஒரு கிருபையை நமக்கு கொடுக்கிறார். விலகாத ஒரு கிருபை, எடுக்கப்படாத ஒரு கிருபை நமக்கு கிடைக்கப்படுகிறது. ஆகவேதான் நம்ம அந்த கிருபையை நாம் இழந்து விடக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ மாயை பின்பற்றி போகிறவர் தனக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. அப்ப அந்த கிருபை எந்த அளவுக்கு முக்கியங்கிறத நம்ம கவனமா இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் நம்முடைய காரியத்துல தெளிவா நம்மோடு கூட இந்த காரியத்துல கற்றுக் கொடுக்கறதை நாம் பார்க்க முடியும். அப்ப பிள்ளைகளுக்கு ஒரு கிருபை வச்சிருக்கிறார். அதுக்குதான் நல்ல உதாரணம் சவுலையும் தாவீதையும் ஒப்பிட்டு சொல்லுற ஒரு காரியத்துல நம்ம பார்க்க முடிகிறது. சவுல் தவறு செய்யும் போது எடுக்கப்பட்ட கிருபை, தாவீது தவறு செய்யும்போது எடுக்கப்படல. அவன் மனம் திரும்புவதற்காக மறுபடியும் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அதனாலதான் இந்த 1 நாளாகவும் 17, 13 சொல்லப்பட்டபடி, நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணினது போல அவனை விட்டும் விலக பண்ணாமல். என்றைக்கும் நிலைத்திருக்கும்படியான ஒரு கிருபையை ஆண்டவர் இது பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பார். அதனாலதான் தவறு செய்யும்போது உடனே சிரிச்சுக்கிறார். ஆனா மற்றவங்க தவறு செய்யும் போது சிரிச்சிக்கலன்னா இந்த கிருபை அவங்களுக்கு கிடையாது. நமக்கு உடனே சிரிச்சை வரணும். சிரிச்சை வந்தா இந்த கிருபை என்னைக்கு நமக்கு நிலைத்திருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல மீறி நடந்தா கூட அந்த சிரிச்சை மூலமா மறுபடியும் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல சங்கீதம் 52வது சங்கீதம் 8வது அதுல சொல்லப்பட்டு பாருங்க, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவு மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். தாவீது அதனாலதான் சொல்றாரு. இந்த சங்கீதம் தாவீது எழுதின ஒரு சங்கீதத்தை குறித்தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல பாருங்க, தாவீது முழுமையா பிள்ளைக்குரிய கிருபையை பற்றி கொள்கிறதை நான் பார்க்க முடியும். அதுலதான் சொல்ற, தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். அதே போல சங்கீதம் 66:20 பாருங்க, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நல்லா கவனிக்கணும், கிருபையை நம்மை விட்டு விலக்காமல் இருக்கும் பொழுது. எப்ப விலக்காமல் இருப்பார்? நம்முடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது. நம்முடைய பிள்ளையாக இருக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை விட்டு கிருபையை எடுக்காமல் இருக்கிறார். நம்மை விட்டு கிருபையை எடுக்காமல் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல சங்கீதம் 89:28 பாருங்க. சங்கீதம் 89வது சங்கீதம் 28வது வசனம், என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்துவேன். என்றென்றைக்கும் காப்பேன்கிற என் கிருபை அவனுக்கு என்றென்றைக்கும் காப்பேன். யோசித்து பாருங்க, தாவீதுக்கு அந்த கிருபை கொடுத்ததுனாலதான் அவள் சந்ததிகளுக்கு ஒரு வாய்ப்பை என்ன செஞ்சிட்டு இருந்தார்? யூதாவை ஆளும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஆண்டவர். எதற்காக? தாவீதுக்கு அந்த பிள்ளைங்கிற ஒரு கிருபையை கொடுத்ததுனால. பிள்ளைகளுக்குரிய ஒரு கிருபைன்னு இருக்கிறது. பிள்ளைகளுடைய வாழ்வில ஆண்டவர் சொல்றாரு, அவர் யாரை பிள்ளையை ஏற்றுக் கொள்ளுகிறாரோ அவர்களுக்கு ஒரு கிருபையை, பிள்ளைகளின் கிருபை என்று சொல்லி ஆண்டவர் கூட பிள்ளைகளுக்குரிய கிருபை கிடைக்கும். அப்பொழுது எப்பொழுதும் அது என்ன செய்யாது? எடுக்கப்படாது. ஏன் அந்த கிருபை முக்கியம்? ஏன் அந்த கிருபை முக்கியம்? இந்த பிள்ளைகளுக்குரிய கிருபை ஏன் முக்கியங்கும் பொழுது, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. எபிரேயர் 4:16. ஏன் அந்த கிருபை முக்கியம்? பிள்ளைகளுக்குரிய கிருபை நம்முடைய வாழ்க்கையில ஏன் முக்கியம் என்று அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும்
ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியத்தோட கிருபாசன அண்டையில் சேர கடவோம். இப்ப ஏன் இந்த கிருபை வேணும்னா, முதல்ல ஆண்டவர் சொல்றாரு இரக்கம் பெறுவதற்கு, தேவ இரக்கம் கிடைக்கிறதுக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த தேவ இரக்கம் கிடைக்கிறதுக்கு நாம இந்த கிருபையை நம்ம இழந்துடக்கூடாது. இந்த கிருபை இருக்கிறவங்க தான் இறக்கம் கிடைக்கும். கிருபை எடுக்கப்பட்டாச்சுன்னா இறக்கம் நமக்கு கிடைக்காது. சவுலுக்கு எப்படி இறக்கம் கிடைக்காமல் போனிச்சோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில இந்த இறக்கம் கிடைக்காமல் போய்விடுங்கிறதை ஆண்டவருக்கு தெளிவா நம்மோடு கூட சுட்டி காமிக்கிறார். அதனால இந்த பிள்ளைக்குள்ளுக்குரிய கிருபை நமக்கு வேணும். அதை நாம் அசைச்சு பண்ணிடக்கூடாது. இந்த கிருபை இருக்க வரைக்கும் தான் தேவனுடைய இறக்கம் நம்முடைய வாழ்வில் கிடைக்கும். ரெண்டாவது அதே எபிரேயர்ல 12வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். இன்னைக்கு நிறைய நேரத்துல இந்த கிருபை இல்லைன்னா, நல்லா கவனிக்கணும், ஒண்ணு இறக்கம் கிடைக்க, இன்னொன்னு இந்த கிருபை இல்லைன்னா நிச்சயமா பாவம் செய்வோம். நம்ம நினைச்சுக்கிடுறோம் பாவம் மன்னிப்புதான் பெறதுக்குதான் கிருபைன்னு நினைக்கிறோம். பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கும் கிருபை முக்கியமா இருக்கிறது. விளங்குதா உங்களுக்கு? பாவம் செய்யறதுல, பாவம் செஞ்சதுல இருந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக கிருபை மாத்த நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா அந்த கிருபை, பிள்ளைகளுடைய கிருபைனா என்ன அப்படின்னா பாவம் செய்யாமல் பாதுகாக்கிறது. அதனாலதான் சொல்ல, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாகிறதுனால் அநேக தீட்டுப்படாதபடிக்கும். அப்போ கிருபை எங்க இழக்கப்படுறதோ அங்க நிச்சயமாக பாவம் வரும். அப்போ நான் பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு தான் அந்த கிருபை. பாவம் செஞ்சு மன்னிப்பு கேட்கறதுக்கு அல்ல. இன்னைக்கு நிறைய நேரத்துல அதைத்தான் யோசிக்கிறோம், பாவம் மன்னிப்பை பெறதற்கு தான் கிருபைன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதுவும் கொடுக்கப்பட்டாலும் ஆனா முக்கியமா எதற்காக? நிச்சயம் நாம் பாவம் செய்யாமல் இருக்கிறது தான். விளங்குதா விளங்கலையா? இன்னைக்கு கிருபையை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அதை கொஞ்சம் யோசிக்கணும். நம்முடைய வாழ்வில எப்படி இருக்கும்? அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான சத்தியத்தை நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டும். பாவம் மன்னிப்பை பெறுவதற்காக மட்டும் கிருபையை ஆண்டவர் கொடுக்கல, பாவம் செய்யாமல் இருக்கிறது தான் கிருபை. அவருடைய கிருபை இருந்துச்சுன்னா, அவருடைய கிருபை நம்ம கூட இருக்கும்போது நாம் பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா அந்த கிருபைக்கு அப்படிப்பட்ட ஒரு பவரை கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா கிருபை சத்துருவை முறியடிக்கும். கிருபை பிசாசின் கிரியைகளை முறியடிக்கிறதா இருக்கு. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். நம்ம அந்த கிருபையை நம்ம எப்படி பார்க்கிறோங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கிறது. கிருபை என்பது தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு சொத்து. அதை நாம் எதற்காக, அற்ப காரியத்துக்காக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பயன்படுத்தி விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இன்றைய நாளிலும் நம்மோடு கூட பேசுகிற சத்தியத்தை நம்ம அறிஞ்சுக்கலாம். அவருடைய கிருபையினாலே சத்துருக்களை முறியடிங்கன்னு சொல்லணும். உடைய கிருபையினாலப்பா என் சத்துருக்களுக்கு நீங்க நினைச்சிருங்க, அழித்து போடுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்றதை நாம் பார்க்க முடியும். அதே போல இன்னொரு வசனம் கூட நம்ம பார்க்கும் பொழுது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்க. எபிரேயர் 12:28. ஏன் அந்த கிருபை முக்கியம்னு போட்டு பாருங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளுவோம். அப்போ நாம எதற்காக கிருபைங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். முதல்ல எதுக்கு? தேவ இரக்கம் கிடைக்க. ரெண்டாவது நாம் பாவம் செய்யாமல் இருப்பதற்காக. மூன்றாவது இந்த கிருபை எதற்காக அப்படின்னா தேவனுக்கு பிரியமாய் நாம் நடக்க, தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய. இன்னைக்கு நம்ம எதுக்கு பிரியமா நம்ம யூஸ் பண்றோங்கிறத முதல்ல நம்ம தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்வதற்கு. இன்னைக்கு கிருபை நாம் எதற்காக பயன்படுத்துகிறோங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். நம்ம 3 முக்கியமான காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. கிருபை ஏன் முக்கியம் போது, எனக்கு தேவ இரக்கம் கிடைக்கணும். கிருபை இருந்தாதான் தேவ இரக்கம் கிடைக்கும். கிருபை இருக்கா? நம்ம அது நிறைய நேரத்தை அது தெரியாம தான் தேவ இரக்கம் நமக்கு கிடைக்குங்கிறத நம்ம புரியல. அதே நேரத்துல ரெண்டாவது கிருபை இந்த கிருபை, தேவன் தருகிற கிருபை, பிள்ளைகளுக்குரிய கிருபை இல்லைன்னா நிச்சயமா நம்ம பாவம் செய்வோம். பாவம் மன்னிப்பு பெறுவதற்கு தான் நம்ம கிருபையை இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனா பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறேங்கிறாரு. மூன்றாவது தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய. எதற்கு? பரலோக ராஜ்யத்துக்கு போனா அந்த கிருபை வேணும். பரலோகம் செல்ல
இன்னைக்கு நம்முடைய வாழ்வில ஆண்டு நம்மோடு கூட பேசுகிற அந்த சத்தியத்தை நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த பிள்ளைகளுக்குனே கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறேங்கிறாரு. அவருடைய பிள்ளைகளுக்கு நாம் அவருடைய பிள்ளையாக இருப்போமானால், அல்லது தேவன் நம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டால், அவர் இரண்டாவது நமக்கு கொடுக்கிறது பிள்ளைகளுக்குரிய ஒரு கிருபை. இந்த கிருபை ஏன் முக்கியம் போது 3 முக்கியமான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. இந்த கிருபை இருந்தாலும் தேவ இறக்கம் கிடைக்கும். தேவன் கிடைக்கலன்னா இன்னைக்கு சவுளை போலதான் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். அப்போ தேவ கிருபை நம்மளுடைய வாழ்வில் அவசியமா இருக்கிறது. 2வது, நாம் மன்னிப்பை பெறுவதற்காக பயன்படுத்திட்டு இருக்கிறதுக்காக கிருபை கொடுக்கப்படல, பாவம் செய்யாமல் இருப்பதற்காகத்தான் ஆண்டவர் கிருபையை கொடுத்தார். 3வது பார்க்கும் பொழுது தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய, அதாவது பரலோகத்துக்கு செல்லத்தக்கதான ஒரு ஆராதனை. பரலோகம் செல்லத்தக்கதான ஒரு ஆராதனை நம்ம வாழ்வில் செய்யணும்னா அந்த கிருபை எனக்கு அவசியமா இருக்கிறது. அப்ப நம்ம கிருபையை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அசட்டை பண்ணிடக்கூடாதுங்கிறாரு. அப்ப அந்த கிருபை எப்படி தவறா பயன்படுத்துவது, எப்ப தவறா பயன்படுத்தப்படும் பொழுது, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவர் அதிகமாக கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்வில இந்த கிருபை என் வாழ்க்கையில என்றைக்கும் இருக்கணும்னா, எந்த சூழ்நிலையிலும் எனக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் நமக்குள்ள பெருமை வரக்கூடாது என்பதை ஆண்டவர் தெல்ல தெளிவா இன்னைக்கு நம்மோடு கூட பேசுறதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். எந்த விதத்திலையும் நமக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, குறைவா கூட பெருமை வந்துடக்கூடாது. இவங்களை விட பெஸ்ட் பெருமை உள்ளவருக்கு இதை எதிர்த்தா நிற்கிறாரு. அப்போ தாழ்மை உள்ளவருக்கு தான் கிருபை அளிக்கிறார். அப்போ நம்ம பெருமை எப்பெல்லாம் நம்ம இழந்து போகிறோம் என்று சொல்லும் பொழுது, பெருமை வரும் பொழுது, என் வாழ்க்கையில பெருமை வரும் பொழுது, தேவன் பிள்ளைகளுக்குரிய ஒரு கிருபையை நம்ம விட்டு எடுக்கப்பட செய்து கொடுக்கிறார். 2வது, யூதா 4ஆம் வசனத்தை பாருங்க. யூதா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் விதமா சொல்லுகிறது அந்த கிருபையை குறித்து. ஏனெனில் தமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்கு வழியாய் நுழைந்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவர்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. இப்ப 2வது, இந்த கிருபை குறித்து ரொம்ப எச்சரிக்கை. முதல்ல பெருமை நிமித்தம் இழந்து விடுவோம். 2வது, தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்குன்னு நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், ஆண்டவர் மன்னிச்சுக்கிட்டே இருப்பான்னு சொல்லி தவறாய் பயன்படுத்தவும் கூடாது. இன்னைக்கு தவறாக பயன்படுத்துகிறார்கள். ஒன்று, பெருமைப்படும் போது தேவன் நம்ம விட்டு கிருபையை எடுத்து போட்டு விடுகிறார். 2வது, தேவ கிருபையை தவறாக பயன்படுத்துறாங்க. நம்ம பாவம் செஞ்சுட்டே இருக்கலாம், ஆண்டவர் மன்னிச்சுக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு தவறான ஒரு அர்த்தத்துக்கு இந்த கிருபையை பயன்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்டதா இருக்கணும். நாம் பாவம் செய்யாமல் இருப்பதுதான் கிருபை கொடுக்கப்பட்டது தவிர, பாவம் செஞ்சு மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கிறதுக்காக அல்ல. ஏன்னா எப்பவும் ஆண்டவர் வருகைனாலும் இருக்கும். அதனால ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த கிருபையை, ஒரு இரக்கத்தை கிடைக்கிறதுக்கு தான் பண்ணாரு. எப்பொழுதும் இரக்கம் கிடைக்கணும்னு நினைச்சோம்னா நாம் பரிசுத்தமாய் வாழணும். பாவம் செஞ்சுக்கிட்டு எப்போதும் எனக்கு இரக்கம் கிடைச்சதுன்னா, எனக்கு இரக்கம் வேணும்னு கிடைச்சால் அது என்றைக்குனாலும் ஆபத்து என்பதை நீ கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். 3வது, எதற்கு இந்த கிருபை குறித்து எச்சரிக்கைன்னா, நாம் முதல்ல பெருமைப்பட்டோம்னா தேவன் நம்மகிட்ட கிருபையை இழக்க பண்ணிடுறார். 2வது, கிருபையை நாம் தவறாகவும் பயன்படுத்தக்கூடாது. பாவம் செஞ்சுக்கிட்டே நம்ம என்ன செஞ்ச, ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருவாரு, மாத்திருவாரு, நம்ம ஒரு வழியில நடந்துகிட்டு ஆண்டவர் இந்த வழியில தான் வருவாருன்னு சொல்லிட்டு கிருபையை தவறாய் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பயன்படுத்திவிடக் கூடாது என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுக்கிறார். 3வது பார்க்கும் பொழுது என்ன காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா சொல்லப்படுது, பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். 3வது, உலகத்தை நம்பி செய்யும் பொழுது நம்ம கிருபையே நம்மகிட்ட கிடையவே கிடையாது. நம்ம கிருபை இருக்கு நம்ம வேணா சொல்லிக்கிடலாம், ஆனா உலகத்துக்கு இடம் கொடுப்போமானால் கிருபை நமக்கு நினைச்சிருந்து கொடுக்கப்படாது. கிருபை நமக்கு கொடுக்கப்படாது. உலகத்தை நம்பி வாழ்ந்து கொண்டு உலகத்துக்கு ஏற்றபடி நம்ம நடப்போமானால் நமக்கு ஆண்டவர் கிருபையை தரப்போறதில்லை, கிருபை கிடைக்காது. அதனாலதான் உலகத்தை நம்புறவர்களுக்கு கிருபை கிடைக்காது. பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, எடுத்து விடுகிறார், கிருபையை எடுத்து விடுகிறார். நம்ம முதல்ல நிறைய காரியங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இப்ப எடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோமா, இல்ல இன்னும் எனக்கு கிருபை கிடைக்கலையா, இல்ல நாம் தவறா பயன்படுத்துகிறோமாங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். கிருபை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதனால இந்த பிள்ளைகளுக்குரிய கிருபை இன்னைக்கு அதாவது அநேக நேரத்துல இந்த சவுல் கிருபை இழந்து போறதுக்கு காரணம் என்னன்னா,
இந்த 3 காரியம் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஒன்று, கிருபையை தவறா பயன்படுத்திட்டான். நம்ம எவ்வளவு தப்பு பண்ணாலும் ஆண்டவர் நான் சொன்ன வழியில தான் நடப்பாரு வருவாருன்னு சொல்லிட்டு அவன் தேவன் ஒண்ணு சொன்னா அவன் ஒரு வழியில நடந்ததுனால. 2வது, அவன் உலகத்தையும் உலக மனிதர்களையும் நம்பினா கிருபை அவனுக்கு கொடுக்கவே படல. ஏன்னா தேவனை விட உலகத்தை எப்பொழுது நம்புகிறோமோ அப்பொழுது கிருபை நமக்கு கொடுக்கப்படாது. ஆகவேதான் இன்றைக்கு நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நமக்கு முக்கியமான ஒரு காரியம், தேவன் 2வது அவருடைய பிள்ளைகளை நம்மை அவருடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டால் என்ன செய்வார் என்றால் பிள்ளைகளுக்குரிய கிருபையை ஆண்டவர் தருகிறார். அப்ப இந்த கிருபை என்பது எவ்வளவு முக்கியங்கிறத பார்த்துக்கணும். கிருபை அசட்டை பண்ணணும்னா என்ன நடக்கும்? கிருபை இருந்துச்சுன்னா என்ன நடக்கணும்? கிருபை இருந்துச்சுன்னா தேவ இறக்கம் கிடைக்கும். கிருபை இருந்துச்சுன்னா நாம் பாவம் செய்யாமல் நம்ம காத்துக்கொள்ளலாம். கிருபை இருந்துச்சுன்னா நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை நம்ம செய்து பரலோகத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் மாறலாம். ஆகவே இந்த நாளில ஆண்டவர் நம்மோடு பேசின சத்தியத்திற்கு நாம் செவிசாய்த்து இந்த பிள்ளைகளுக்குரிய கிருபையை நாம் பெற்று கொண்டவர்களாய் வாழுவோம். அப்பொழுது நம்மோடு கூட இருந்து தேவன் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும் என்பதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆகவே கர்த்தர் இந்த சொன்ன வாக்கின்படி நம்மை நடத்துவாராக. கர்த்தர் எல்லாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன். நம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டால் பிள்ளைகளுக்குரிய கிருபை கிடைக்கும் என்று சொல்கிறார். பிள்ளைகளுக்குரிய கிருபை என்று சொன்னால் அந்த கிருபை என்றைக்கும் எடுக்கப்படாது, மாறாது. அப்ப அந்த கிருபையில என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கும்போது இந்த கிருபை இருந்தாதான் தேவ இறக்கமே கிடைக்கும். இதுதான் பிள்ளைகளுக்குரிய கிருபை. இந்த கிருபை இல்லைன்னா தேவ இறக்கமே கிடைக்காது. சவுலுக்கு இறக்கம் கிடைக்கல. ஏன் சவுலுக்கு கிடைக்கல? ஏன் இறக்கம் கிடைக்கல? இன்னைக்கு அதைத்தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறேன். காரணம், அவனுக்கு இந்த பிள்ளைகளுக்குரிய கிருபை இல்ல, எடுக்கப்பட்டாச்சு. 2வது, ஏன் இந்த கிருபை முக்கியம் அப்படிங்கும்போது நாம் பாவம் மன்னிப்பு பெறுவதற்கு இல்ல, பாவம் செய்யாமல் இருக்கிறது தான் ஆண்டவர் கிருபை கொடுத்தேங்கிறாரு. இந்த கிருபை இருக்கிற இடத்துல பாவம் செய்ய மாட்டோம். 3வது, தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்வதற்கு இந்த கிருபை இருந்தா நான் ஆண்டவருக்கு பிரியமா தான் நான் நடப்பேன். மனுஷனுக்கோ எனக்கு பிரியமாவோ நான் நடக்க மாட்டேன். அப்ப இந்த கிருபை எவ்வளவு முக்கியம்னு யோசிச்சு பாருங்க. இந்த கிருபை எப்போ நம்மளை விட்டு விலகுன்னா எனக்குள்ள பெருமை வரும்போது கிருபை என்னை விட்டு விலகி செல்லும். அதே நேரத்துல கிருபை தவறா பயன்படுத்தவும் கூடாது. பாவம் செஞ்சு மன்னிப்பு கேட்டுக்கலாம், அதுக்குதான் கிருபைன்னு நினைச்சிட்டு தவறாய் நாம் பயன்படுத்திடவும் கூடாது. 3வது, தேவனுக்கு மேலாக நான் உலகத்துக்கு இடம் கொடுப்போமானால், உலகத்தை நான் நம்புவோமானால் இந்த கிருபை நமக்கு கிடைக்கவே செய்யாது. அதனாலதான் யோனா தீர்க்கதரிசி சொல்லவிடும், தனக்கு வரும் கிருபையை மாயை பின்பற்றி போகிறவர்கள் தனக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். எவ்வளவு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை ஆண்டனைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா வேணும். எடுக்கப்படாத ஒரு கிருபை நமக்கு வேணும். இது பிள்ளைகளுக்கு மட்டும் தான் கொடுக்குறாரு, மற்றவங்களுக்கு எல்லாம் எடுக்கப்பட்டுரும். எல்லாருக்கும் கிருபை கொடுப்பாரு, ஆனா பிள்ளைகளுக்கு கொடுக்குற கிருபை தான் எடுக்கப்பட்டது. அப்ப இந்த கிருபை நான் இழந்துடக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது, உலகத்தை சார்ந்து பெறக்கூடாது, தவறாம பயன்படுத்தக்கூடாது. கிருபைனா எதுக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சு கொள்ளணும். கிருபை என்பது எனக்கு தேவ இறக்கம் கிடைப்பதற்காக தான். இந்த கிருபை இருந்தாதான் எனக்கு இறக்கம் கிடைக்கும். 2வது, நான் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் கிருபை, அதை நான் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 3வது, நான் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனைக்கு சுயமா ஆராதிக்கலாம், ஆனா தேவனுக்கு பிரியமா ஆராதனை அதை நான் உறுதிப்படுத்துவது கிருபை இருந்தாதான் அந்த ஆராதனை கிடைக்கும். ஆகவே இதை உணர்ந்து ஆண்டு சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. யார் யாரெல்லாம் இன்னைக்கு உண்மையா நம்முடைய சமூகத்துல ஜெபிக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு கண்ணோக்கி பார்க்கிறார்கள். பிள்ளைகளுக்குரிய கிருபையை ஒவ்வொருவருக்கும் நீ கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. இதை கேட்கிற பிள்ளைங்க, இனி கேட்க போற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய கிருபையை எல்லாரும் பெற்றுக்கொண்டு ஒருவரும் உடைய கிருபையை இழந்து விடாதபடி, ஆண்டவரை சவுளை விட்டு நீங்கினது போல யாரை விட்டு நீ நீங்காதபடி நீ காத்துக்கொள்ளுங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, வழி நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தணும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.